வணக்கம் எல்லாருக்கும். நாம இப்போ பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல பார்த்துடலாம். இது ஆக்சுவலா பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி நிறைய பார்த்துருப்பீங்க வீடியோஸ். இது வந்து ஆப்போசிட் பேர் ட்ரேடிங் ஜோடி, ஆப்போசிட் ஜோடி பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பார்த்துடலாம். ஆயில் இந்தியா ஷேர்லையும் ஐஓசி ஷேர்லையும். ஆக்சுவலா இந்த திருடா திருட்டி படம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்தது, பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அதுல ஹீரோவும் ஹீரோயினும் மாறி மாறி இவங்க ஒன்று சொன்னா அவங்க ஒன்று சொல்லுவாங்க, ஆப்போசிட் கேரக்டர்ஸ். கிட்டத்தட்ட ஆயில் இந்தியா ஷேரும் இந்தியன் ஆயில் ஷேரும் அவங்களோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன். மேலே இவர் ஆயில் இந்தியா மேலே போனால் இந்தியன் ஆயில் கீழே வரும், இந்தியன் ஆயில் டவுனில் போனால் ஆயில் இந்தியா அப்பில் போகும். ஸோ அந்த திருடா திருடி படத்தில் வர ஹீரோ ஹீரோயின் தனுஷ் மாதிரி இவங்க மாறி மாறி அப் அண்ட் டவுனில் போவாங்க. ஸோ அதை எப்படி நம்ம லாபமாக நம்மளுக்கு மாற்றிக்கலான்ற ஸ்ட்ராட்டஜி தான் இது, ஆப்போசிட் பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஷேர்ஸில். நான் கணேஷ் பாபு, ஜிபி இன்வெஸ்டர்ஸ் ஜோன் வீடியோ சேனல். நான் பேசிக்கலி சிவில் இன்ஜினியர். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ ஏன் வாட்ச் பண்ணணும்னு கேட்பீங்க. மெயின் என்னதான் நம்மளுக்கு சொன்னாலும் இதை வாங்குங்க செய்யுங்க என்ட்ரி எக்ஸிட் எல்லாரும் கன்சிடர் பண்ண சொன்னாலும் என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப முக்கியம். ஸோ உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கான எஜுகேஷன் வீடியோ தான் இது. மெயினாக என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இந்தியன் ஆயில் ஷேரும் ஆயில் இந்தியா ஷேரும் ஒன்று நான் சொன்ன மாதிரி ஒன்று மேலே போனால் இன்னொன்று கீழே வரும். அதுக்கு முக்கிய காரணம் பிரெண்ட் ஆயில் ரேட். ஸோ இந்தியன் ஆயில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் இந்த மெயினாக, ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணுற கம்பெனி க்ரூட் ஆயில. ஸோ பேசிக் டிஃப்ரென்ஸ் இதுதான். ஸோ பிரெண்ட் ஆயில் மேலே போனால் அவங்களுக்கு ரிஃபைன் மார்ஜின் அதிகமாகும், ஆயில் இந்தியாவுக்கு கீழே வந்தால் அந்த மார்ஜின் லாபம் குறையும். ஸோ அதுதான் இந்தியன் ஆயிலுக்கு பிரெண்ட் ஆயிலோட ரேட் மேலே போனால் விற்பனை இது கவர்மெண்ட் ரொம்ப ஏற்றாது ரேட்டு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம ஆயில் இந்தியா ஷேர் என்ட்ரி எங்கே எக்ஸிட் எங்கே எடுக்கணுன்றதை பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர், ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் மார்க்கெட் கன்சல்டன்ட். இது பியூர்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட். நவ் ஆயில் இந்தியா பார்த்துடலாம். எங்க என்ட்ரி எக்ஸிட் இப்போ என்ன ஜோன்ல இருக்கு, சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன் என்னன்னு பார்த்துடலாம். 1 ஹவர்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளை ஜோன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க இங்க என்னோட ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட சப்போர்ட் எடுத்திருக்கு. இன்கேஸ் இதை பிரேக் பண்ணா இட் வில் கம் டு டிமாண்ட் ஜோன் 1. இன்கேஸ் ஒன் டே க்ளோஸ் பிலோ டிமாண்ட் ஜோன் 1 கீழே வச்சா இட் மே கம் டு மேஜர் டிமாண்ட் ஜோன் அட் 618. இது அந்த சிங்கிள் சிஎன்பிசி ஆவாஸ் அவரும் நிறைய ஷேர்ஸ் டெய்லி சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ அதோட என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் எங்க இதே மாதிரி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன், பிளேலிஸ்ட்ல போய் பார்த்துக்கோங்க. லூப்பிங் அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் இருக்கு. இது நெக்ஸ்ட் ஹை எங்க இருக்கும், நெக்ஸ்ட் டார்கெட் மேலே போச்சுன்னா எங்கன்றதை அதையும் இப்போ பார்த்துடலாம். பட் அதுக்கு முன்னாடி இஷ்யூடு கிராஸ் அபவ் இந்த சப்ளை ஜோனுக்கு மேலே ஃபர்ஸ்ட் வரணும். அது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு மேலே ரிவர்சல் லைன் இருக்கு. இந்த ரிவர்சல் லைன்ல தாண்டி அட்லீஸ்ட் ஒன் டே க்ளோஸ் வைக்கணும். அப்பதான் பாசிட்டிவா மாறும், ரிவர்ஸ் ஆகும். இது இன்னொரு சப்ளை ஜோன் ஒன்று இருக்கு, 2 இருக்கு. இது மேஜர் சப்ளை ஜோன் இங்க ஒன்று இருக்கு. ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த அப்பர் ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிட்டு ட்ரெண்ட் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சு. ஒன் டே ட்ரெண்ட் எல்லோ கலர் லைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ட்ரெண்ட் பிகம் நெகட்டிவ், ஆல் டைம் ஹை வந்து இங்கே இருக்கு. ஸோ இன்கேஸ் இதை மறுபடியும் பிரேக் அவுட் பண்ணால் இட் மே கோ அண்ட் டச் 798. நெக்ஸ்ட் ஹை இதுதான். பட் அதுக்கு நிறைய ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ராங் கேண்டில் வித் குட் வால்யூம், நல்ல ஸ்ட்ராங் வால்யூம் மேலே பிரேக் அவுட் பண்ணால் அப்போதான் மெயினாக ரிவர்சல் லைன் மேலே அட்லீஸ்ட் ஒன் டே க்ளோஸ் வைக்கணும். பட் மேலே மேலே சப்ளை ஜோன் இருக்கு. ஸோ மேபி என்ட்ரி எடுக்கணும்னா மினிமம் ரிவர்சல் லைனுக்கு மேலே என்ட்ரி எடுத்த ரிஸ்க் ரிவர் நல்லா இருக்கும். பட் நல்ல கேப் அப் வேணும். ஸோ சப்போர்ட் ஜோன் சொல்லிட்டேன். அடுத்தது நாம இப்போ டிஸ்க்ளைமர் சொல்லிட்டேன். இப்போ இந்த கோரிலேஷன் அந்த பேர் அதோட டீட்டெயில்ஸ் பார்த்துலாம். இப்போ ஐஓசி நீங்க பாக்குறீங்க, பிரெண்ட் இது பிரெண்ட் ஆயில், இது வந்து ஆயில் இந்தியா. ஸோ இதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஐஓசி மேலே போகும்போது மெயின் பிரெண்ட் தான், அதுதான் வந்து ஆதாரம். அதை பேஸ் பண்ணி தான் அந்த பேர் ரெண்டு பேர் அந்த ஜோடியா இயங்குது. பேர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி தமிழ்ல அந்த இதுவே அந்த ஆதாரமே அதுதான். ஐஓசி பார்த்தீங்கன்னா இப்போ பிரெண்ட் ஆயில் கீழே வந்துனே இருக்கு. மே டு ஜூன் கீழே போச்சு. இங்க உங்களுக்கு தெரியும் மே டு ஜூன் கீழே போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஐஓசி மே டு ஜூன் கொஞ்சம் மேலே வந்திருக்கு. அதே ஆயில் இந்தியா பார்த்தீங்கன்னா சைடு வைஸ், மே டு ஜூன் சைடு வைஸ். மறுபடியும் பிரெண்ட் ஆயில தான் நீங்க எடுக்கணும். ஜூன் டு ஜூலை மேலே போயிருக்கு பிரெண்ட். ஆயில் இந்தியாவும் மேலே போயிருக்கு. ஜூன் டு ஜூலை கொஞ்சம் மேலே, ரொம்ப இல்லை, கொஞ்சம் சைடு வைஸ் கொஞ்சம் போயிருக்கு. ஐஓசியும் கொஞ்சம் சைடு வைஸ்ல தான் போயிருக்கு. ஏன்னா மேலே போனதால ரொம்ப அதிகமாக போனதால சைடு வைஸ்ல தான் இருக்கு. இது ஆக்சுவலா மார்க்கெட் ரொம்ப புல்லிஷா இருக்கவே இந்த அளவுக்கு மேலே போயிருக்கு. ஐஓசி இல்லைன்னா கீழே வந்துருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் பாத்தீங்கன்னா நல்ல ஹை. எது ஆயில் இந்தியா ஹை, அதுவும் மார்க்கெட் புல்லிஷால அந்த அளவுக்கு கோரிலேஷன் கொஞ்சம் கட் ஆயிடுச்சு. இங்க பாத்தீங்கன்னா பிரெண்ட் ஆயில் நல்ல டவுன் ஆயிருக்கு. 88ல இருந்து ஆல்மோஸ்ட் 73 இப்போ இறங்கிருக்கு. சாமல்டேனியஸா இந்தியன் ஆயில் ஐஓசி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 160 ரேஞ்சில இருந்து ஆல்மோஸ்ட் 185 ரேஞ்சுக்கு வந்துட்டான். ஸோ உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் அந்த கோரிலேஷன் எப்படி போகுது. பிரெண்ட் இறங்கிச்சுன்னா ஐஓசி அது மார்க்கெட்டிங் அது மேலே போகும்.
அதே மாதிரி தான் ஆயில் இந்தியாவும் பிரெண்ட் இறங்கிச்சுன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த வீக் வந்து பிரெண்ட் இறங்கியிருக்கு. ஸோ இதுவும் இறங்கிட்டான், ஆல்மோஸ்ட் 100 rupees கிட்ட இறங்கிட்டான். ஸோ இப்போ ஐஓசி பேர் மேலே போயிட்டு இருக்கு, இப்போ ஆயில் இந்தியா பேர் கீழே வந்துருக்கு. ஸோ 1-to-1 கோரிலேஷன் இப்போ மார்க்கெட் புல்லிஷா இருக்கவே கரெக்டாக அது வரமாட்டேங்குது, கொஞ்சம் டிஃபரன்ஸ் தான் ஆகுது. இல்லைன்னா ஆல்மோஸ்ட் ஒன் டே இது வீக்லி சார்ட், ஒன் டே சார்ட்ல ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நீங்க ஒரு இதெல்லாம் பார்த்துக்கோங்க, படிச்சுக்கோங்க. திடீர்னு நீங்க ஷேர் வாங்குவீங்க, 10-20% இறங்குங்க. திடீர்னு ஒரு ஷேர் விற்பீங்க, 10-20% மேலே போயிடும். அதெல்லாம் என்ன காரணம், கன்ஃபியூஷன்ல இருப்பீங்க. நானும் அப்படிதான் ஒரு காலத்துல இருந்தேன், சப்ளை அண்ட் டிமாண்ட் கான்செப்ட் யூஸ் பண்ற வரைக்கும். அதுக்கப்புறமா அதெல்லாம் கன்ஃபியூஷன்லாம் போயிடுச்சு. ஒன்லி ஐ வில் டேக் என்ட்ரி அட் டிமாண்ட் ஜோன், எக்ஸிட் அட் சப்ளை ஜோன். அதை பத்தி மேலே தெரியணும்னா பிளேலிஸ்ட்ல போய் பாருங்க, நிறைய ஷேர்ஸ் டீட்டெயில போட்டிருப்பேன். இப்போ நீங்க ஐஓசி பார்த்துடலாம், எங்க என்ட்ரி எங்க எக்ஸிட். ஐஓசி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் மேலே போயிருக்கு நல்லா புல்லிஷா. இப்போ என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு ஹெவி டிமாண்ட் ஜோன், ஆக்சுவலா அந்த ஹெவி டிமாண்ட் ஜோன் கிட்ட கொஞ்சம் மேலே போயிட்டு கீழே இறங்கிருக்கு. மேலே ஒரு சப்ளை ஜோன் இருக்கு, அதை பேஸ் பண்ணி கீழே இறங்கிட்டான். பார்த்தீங்கன்னா பியர் ஹண்டிங் லைன் இருக்கு, இங்க வந்தா கண்டிப்பா ரிவர்ஸ் ஆகும். நாட் ஒன்லி எக்ஸாக்ட் இல்லை, நியர்பை வந்தாலும் ரிவர்சல் சான்ஸ் இருக்கு. ஆல் டைம் ஹை போகணும்னா உங்களுக்கு இது ஆல் டைம் ஹை 189. அதுக்கு மேலே நெக்ஸ்ட் இன்கேஸ் பிரேக் அவுட், சப்ளை ஜோனுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி பியர் ஹண்டிங் லைன் எல்லாம் நல்லா தாண்டி வந்தானா ஆல் டைம் ஹை. அதுக்கு மேலே நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 194. இன்கேஸ் கீழே இறங்கிச்சுன்னா சப்போர்ட்ஸ் எங்க இருக்குன்னு பார்த்துக்கலாம். இந்த ரிவர்சல் லைன் 178, இது கீழே ரிவர்ஸ் ஆகக்கூடாது, ஆனால் நெகட்டிவ் ஆயிடும். ஏன்னா இங்கே ட்ரெண்ட் லைன், ஒன் டே ட்ரெண்ட் லைனும் இருக்கு உங்களுக்கு. இங்கே டிமாண்ட் ஜோன் சப்போர்ட் இங்கே ஒன்று இருக்கு, டிமாண்ட் ஜோன் 1ல. என்னோட பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நான் சொன்ன மாதிரி இதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் நிறைய ஷேர்ஸ் பத்தி டீடைல்டா இது மாதிரி எக்ஸ்பிளைன் உங்களுக்கு என்ட்ரி எக்ஸிட் எடுக்க ரொம்ப ஈஸியா இருக்கும், நீங்க வந்து ரெஃபர் பண்ணி எடுக்கலாம். இதுதான் ஐஓசி ஷேர். பிரெண்ட் ஆயில், அதுவும் க்ரூட் ஆயில், அதோட இதுவும் பார்த்துடலாம் உங்களுக்கு டெக்னிக்கல்ஸ் எப்படி இருக்குது. ஆல்மோஸ்ட் ரிவர்சல் ஆகுமா, ஏன்னா அப்பயே பார்த்தீங்கன்னா 2% மேலே போயிருக்கு. இது ஒன் டேல பார்த்துடலாம் பிரெண்ட்னா, ஸோ தட் ஈஸியா இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ரிவர்சல் லைனுக்கு மேலே இப்போ வந்திருக்கு ஆஸ் ஆன் டேட் இப்போ. ஸோ இதை சஸ்டைன் ஆச்சுன்னா, இன்கேஸ் சஸ்டைன் ஆச்சுன்னா ரிவர்சல் லைனுக்கு மேலே சப்ளை ஜோன் 1 இங்க ஒன்று இருக்கு 76, 77, அதை பிரேக் அவுட் பண்ணணும். இங்க ட்ரெண்ட் லைன் இருக்கு, ஒன் டே டவுன் ட்ரெண்ட் லைன், அது ஆக்சுவலா இது இருக்குது. ஒன் டே ட்ரெண்ட் லைன் இருக்கு, அது இப்போ ஆக்சுவலா எரேஸ் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதுக்கு மேலே வந்தாதான் மெயின் ரிவர்சல் ஆகணும். சப்ளை ஜோனை பிரேக் பண்ணிட்டு மேலே 78 மேலே சஸ்டைன் ஆச்சுன்னா மறுபடியும் புல்லிஷா மாறிடும். ஸோ இதுதான் இம்பார்ட்டன்ட். பிலோ ஹெவி டிமாண்ட் ஜோன் சப்ளை இருக்கு, இங்க ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் இருக்கு. ஸோ whenever ஹெவி டிமாண்ட் ஜோன், ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோன் வந்தாலே அதுல 1 day 2 days சஸ்டைன் ஆச்சுன்னா பவுன்ஸ் பேக் இருக்கும் ஜென்ரலா. அதை பிரேக் டவுன் பண்ணிச்சுன்னா நல்லா கீழே இறங்கிடும். ஸோ கீழே ஒரு மேஜர் டிமாண்ட் ஜோன் இருக்கு. தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதுவும் நீங்க மறுபடியும் ரெஃபர் பண்ண வரும்போது கண்டிப்பா வருவீங்க இந்த லெவல்ஸ் தான் ரெஃபர் பண்றதுக்கு. அப்போ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வித்தவுட் மறக்காம, so that you will get the notification.